வெளிவட்டச்சாலை சிவகாசிக்கு சுற்று வட்டார சுற்றுச்சாலை அமைப்பதற்கு இடம் எடுத்தது, அரசாணை வெளியிட்டது, அதற்கான பணிகளை ஆரம்பித்து வைத்தது என் மாநிலம் சொன்ன விதை ஓட்டுறது நாங்கள் தான். அதற்கு சில பேர் கோர்ட்டுக்கு போனாங்க. அவங்களெல்லாம் பேசி அந்த இடங்களெல்லாம் சரி செய்து சுற்றி அந்த பணிகளை அதற்காக எல்லா பணியும் செய்து உத்தரவிட்டது எல்லாம் எடப்பாடியார் அதிமுக ஆட்சி முயற்சி எடுத்தவர் நான் தான். அந்த பணிகள் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. காலதாமதமாக 4 ஆண்டுகள் கிடப்பில் போட்டுவிட்டு இப்போது வேகமாக ஆரம்பிக்கிறார்கள். நிச்சயமாக இவர்கள் ஆரம்பித்து முடிக்க முடியாது. இது அதிமுக ஆட்சியில் தான் முடியும். காரணம் என்று சொன்னால் 4 ஆண்டுகள் பேசாமல் அந்த திட்டத்தை போட்டு விட்டார்கள். 4 ஆண்டுகள் அந்த திட்டத்தை பற்றி கவலைப்படாமல், சுற்றுவட்டார சாலையை பற்றி கவலைப்படாமல், இது அதிமுக அரசு கொண்டு வந்த திட்டம், கேடி ராஜேந்திர பாலாஜி கொண்டு வந்த திட்டம், எடப்பாடியார் உத்தரவு ஓட்ட திட்டம் என்று சொல்லி கிடப்பிலே போட்டு விட்டார்கள் சுற்றுவட்டார சாலை திட்டத்தை, சிவகாசி சுற்றுவட்டார சாலை திட்டத்தை. இன்றைக்கு அந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு மூலகாரணமாக இருந்தவர்கள் நாங்கள். இந்த திட்டமும் முழுமையாக அடையக்கூடியவர்கள் ஆட்சியில் அடையக்கூடிய வாய்ப்பே இல்லை. காரணம், காலதாமதப்படுத்தி விட்டார்கள். நிச்சயமாக அதிமுக ஆட்சியில் அதற்கான பணிகள் முழுமையடையும். அப்படி வருகின்ற நேரத்தில் சிவகாசியினுடைய போக்குவரத்து முழுமையாக குறைக்கப்படும். இந்த திருத்தங்கள் ரயில்வே பாலம், அந்த பாலத்துக்கான பணிகளும் நடைபெறாமல் இருக்கிறது. அதேபோல் சாத்தூர் இருக்கக்கூடிய ரயில்வே பாலம் அதுவும் நடைபெறாமல். 2 பாலங்களையும் சீக்கிரம் துவக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஹைவேஸ் அதிகாரிகள், ரயில்வே துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அதற்கான பணிகள் நடைபெறும் என்று இந்த அரசும் தகவல் சொல்லியிருக்கிறது, அதிகாரிகளும் தகவல் சொல்கிறார்கள். ஆனால் இன்று வரை ஆரம்பித்தது மாதிரி இல்லை. அவர்கள் ஆரம்பித்தால் பாராட்டுக்கள், ஆரம்பிக்கவில்லை என்று சொன்னால் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் அந்த பணியை செய்து முடிப்போம். ஏன்னு சொன்னால் அதற்கான பணங்கள்லாம் ஒதுக்கி ஒரு 11 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி, எல்லா திருத்தங்கள் ரயில்வே பாலத்துக்கெல்லாம் ஒரு 11 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி, அந்த பணம் அதற்கான பூர்வாங்க வேலைகள், நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த நிலத்தினுடைய தன்மை, மண் தன்மை பரிசோதனை எல்லாம் செய்தது அதிமுக ஆட்சியில் எனது தலைமையில் தான். ஆகவே அந்த ரயில்வே பாலம், சாத்தூர் ரயில்வே பாலம், இருக்கக்கூடிய ரயில்வே பாலம் எல்லாமே அதிமுக ஆட்சியில் கொண்டு வரும் திட்டங்களை காலதாமதப்படுத்திய அரசு என்று சொன்னால் அது திமுக அரசு தான். இதையெல்லாம் நிச்சயமாக அடுத்த தேர்தலுக்கு பின்பு வேகமாக பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய நன்மைக்காக திறந்து விடப்படும். அந்த நேரத்தில் போக்குவரத்து பிரச்சனை, சாலை பிரச்சனை எதுவுமே இல்லாத ஒரு மாநகரமாக சிவகாசி பகுதி இருக்கும். இந்த மாநகராட்சி மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற உதவியாகவும் நன்றி கடனாகவும் இருக்கும்.